எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் கலை. இப்போ நம்ம பார்க்க போகிற வேலை பார்த்திங்கன்னா, வீட்டிலேருந்து செய்யக்கூடிய வேலையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, அந்த உலகம் முழுவதும் தொழில்நுட்பம் நிறைய டெக்னாலஜி வளர்ந்து வர்றதுனால நம்மளுடைய வாழ்க்கை சூழலும் அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்துட்டு இருக்குது. ஆமாம், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடிகிறது அவ்வளோ கஷ்டமாக சாதாரண காரியம் கிடையாது. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியும். நம்ம பொருளாதாரம் அந்தளவுக்கு இருக்குது. அதனால் எல்லாருமே குடும்ப பொறுப்பில் சூழ்நிலையில் நம்ம வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஒரு சிலரால் வெளியில் போய் வேலை செய்ய முடியாது. அப்படியே வெளியில் போய் வேலை செஞ்சாலும் அந்த வருமானம் பத்தலை, ஏதாவது எக்ஸ்ட்ரா வருமானம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா நம்ம இந்த எக்ஸ்ட்ரா வருமானம் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம வாங்கிட்டு இருக்க வருமானத்தை விட எக்ஸ்ட்ரா வருமானம் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இப்போ உங்களோட 10 காரியங்களை வீட்டிலேருந்து செய்ய போகிற காரியங்களை பகிர்ந்துக்கிட போகிறேன். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம வீட்டிலேருந்து செய்யக்கூடிய வேலைகளை 10 காரியங்களை நான் ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம பார்க்க போகிறது கண்டென்ட் ரைட்டிங். இந்த கண்டென்ட் ரைட்டிங்கில் பார்த்திங்கன்னா, நீங்கள் நல்லா எழுதுகிற ஹேபிட் இருக்கணும், எழுதுகிற மாதிரி இருக்கும். இது எல்லா துறைகளுக்குமே தேவைப்படுறது. இது தமிழ் நல்ல திறமையாக எழுதணும். அதுக்கடுத்து ஆங்கிலத்தில் உங்கள் திறமையை எழுத தெரிஞ்சிற மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு சுருக்கமாக சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல கட்டுரை எழுத திறமை இருந்துச்சுன்னா, இந்த வாய்ப்பு உங்களுக்கு ஒன்றா வாய்ப்பு. இப்போ இதை எங்கே தொடங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இதுக்கான எழுதுகிற திறன் இருந்தாலே போதுங்க. நீங்கள் ஃப்ரான்ஸின் ஒரு இணையதளம் இருக்குது. இன்னும் அதுக்கடுத்து இல்லைன்னா 5RRன்னு ஒரு இணையதளம் இருக்குது. இந்த இணையதளத்தில் நீங்கள் உங்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்கள் உங்களுக்கு ஐடி ஓப்பன் பண்ணி நீங்கள் இதை தொடங்கி ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் இந்த இணையதளத்தில் நீங்கள் என்ன செஞ்சலாம், நான் சொன்ன அந்த 2 இணையதளத்துலையுமே நீங்கள் உங்களுக்கான எஸ்ஏ இந்த ரைட்டிங், அதுக்கடுத்து பிளாகர், இப்போ அதுக்கடுத்து சோசியல் இதெல்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே நீங்கள் எழுதி உங்களுடைய கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேலரி பண்ணலாம். ஆனால் இந்த கண்டென்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்குறது சம்பளம் பார்த்திங்கன்னா, ஒரு கட்டுரைக்கு 500ரூபாலேருந்து 5000 வரையும் இதில் நம்ம ஏர்ன் பண்ணலாம். அடுத்து 2வது நம்ம பார்க்க போகிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்பது இப்போ வர்ற காலகட்டத்தில் இது வேகமாகவே வந்துட்டு வர்ற ஒரு துறையாக தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய பொருட்களை விற்பனை செய்கிறதுல, சேல்ஸ் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று தேவையாக இருக்குது. அதுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேவை ரொம்ப எல்லாராலையும் தேடப்படுகிற ஒன்றா தான் இருக்குது. ஆனால் நாங்கள் வீட்டிலேருந்து செய்யக்கூடிய இந்த பணியும் நம்மளுக்கு இது ஒன்றும் தான். இது பார்த்திங்கன்னா, சோசியல் மீடியா இருக்குது பார்த்திங்கன்னா, அதோட மேனேஜ்மெண்ட், அதுக்கடுத்து SEO, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இதிலெல்லாம் நம்ம ஆடு கொடுத்து நம்மளுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். சரி, இது எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது சரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக் கொடுப்பாங்க. இதுக்கான கோர்ஸ் நிறைய இடத்துல சொல்லிக் கொடுக்காங்க. இதுக்கு ஃப்ரீயாக பார்த்திங்கன்னா கோர்ஸரா, அதுக்கடுத்து உடமி அப்படின்னு 2 இணையதளங்களை ஃப்ரீயாகவே கற்றுக் கொடுத்துக்குறாங்க. இதில் நீங்கள் போய் கற்றுக்கலாம். சரிங்களா? இதுக்கு நீங்கள் எந்த ஒரு பைசாவும் தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இதுக்கான நம்ம கற்றுக்கிட்டு இதில் உங்களுக்கு நீங்கள் சேலரி ஆரம்ப கட்டத்தில் 15,000 ரூபாயிலேருந்து 40,000 வரை நீங்கள் இதில் சேலரி நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து 3rd ஒன்று பார்த்திங்கன்னா, ஹோம் பிஸ்னஸ். நீங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது செய்கிற ஒரு 3rd ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கையால் நீங்கள் செய்கிற பொருட்கள் ஒரு நகை, உணவு தயாரிக்கிறது, அந்த மாதிரி வீட்டிலேருந்து நீங்கள் செஞ்சு விற்பனை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சிறிய முதலீடு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி வீட்டிலேருந்து செய்கிற பொருட்கள் சின்ன அளவில் போட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகலாம். ஆனால் இதை நீங்கள் செய்கிறத எங்கே போய் விற்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். நீங்கள் செய்கிற பொருட்களை நீங்கள் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் உங்களுடைய பொருட்களை நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கடுத்து இதை விட நல்ல ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா, நீங்கள் தயாரித்த பொருட்களை அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பிளாட்ஃபாரத்தில் கூட நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய பொருட்களை சேல்ஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் இப்படி நீங்கள் தயாரித்து சேல்ஸ் பண்ணுற பொருட்களை
விற்பனை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய தயாரிப்போட தரமும் அடுத்து விற்பனையை பொறுத்து தான் உங்களுக்கு மாதம் மாதம் சேல்ஸுடைய அமௌண்ட்டு கிடைக்கும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பொருட்கள், அதோடைய இதெல்லாம் பார்த்து மாதம் ஒரு 10,000லேருந்து 50,000 வரையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த் ஒன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் டியூஷன் சொல்லி கொடுக்குறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சி ரொம்ப எக்கச்சக்கமாக டெவலப் ஆகிக்கிட்டு வருதுன்னு தான் சொல்லலாம். குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கட்டும், சின்ன குழந்தையாக இருக்கட்டும், அது படிக்கிற மாணவர்கள் காலேஜ் வரையாக இருக்கட்டும், எல்லாருமே இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைனில் டியூஷன் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் இருக்கிறாங்க நிறையா பேர். அது பெரிய வரவேற்பு இருக்குது. இந்த ஆன்லைன் டியூஷன் வந்து இது வந்து நம்ம செலக்ட் பண்ணுற ஒன்று தான். இது வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து ஸ்கூல் சப்ஜெக்டாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம டியூஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தமாக கம்ப்யூட்டர் வந்து இந்த MS ஆஃபீஸ், எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, ஜாவா, டிசைனிங் இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து டியூஷன் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். இல்லை நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தெரியும், எனக்கு வந்து மியூசிக்கு, டான்ஸு, ஹிந்தி இந்த வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா தெரியும் பார்த்திங்களா, அதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தனித்திறமை இருந்துச்சுன்னா அந்த இதுக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் டியூஷன் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு பண்ணலாம். இல்லை நீங்கள் தனியாகவே இதுக்கு வந்து ஆன்லைனில் வந்து ஜூம் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து சில பேர் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்துடலாம். இது உங்களுடைய மொபைல் மூலமாகவும் சொல்லிக் கொடுக்கலாம், இல்லை டெஸ்க்டாப் மூலமாகவும் கூட சொல்லிக் கொடுக்கலாம். இல்லை என்னால் இது பண்ண முடியாது, நான் வேறு ஒரு இதில் பண்ணணும்னா விடா2, பைஜூஸ், ஜோக் இந்த மாதிரி தளத்தில் நீங்கள் போய் டியூஷனுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் பதிவு செஞ்சிங்கன்னா அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணி உங்களுக்கு அவங்க வந்து உங்களுடைய நேரடியாக பேசி உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நேரடியான உங்கள் வீட்டுக்கு வந்துடல, நம்ம வீட்டில் வந்து நேரம் எல்லாம் பேச மாட்டாங்க, இல்லை நம்ம அவங்க இடத்துக்கு போக வேண்டிய தேவையில்லை, நம்மளுக்கு ஃபோன் கால் மூலமாக தான் நம்மக்கிட்ட பேசுவாங்க. நீங்கள் எந்த இது கொடுக்குறீங்களோ, இமெயிலோ இல்லை ஃபோன் காலோ எப்படி கொடுக்குறீங்களோ அது மூலமாக தான் நம்மளை கான்டாக்ட் பண்ணி நம்மளோட தொடர்பு கொண்டு நம்மளுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த இதில் வந்து நம்ம மாத சம்பளம் எவ்வளோ எதிர்பார்க்கலாம் பார்த்திங்கன்னா, மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000லேருந்து 30,000 வரையும் நம்மளை வந்து சம்பளம் ஆன்லைன் டியூஷன் மூலம் சொல்லிக் கொடுக்குறது மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணலாம். நம்ம அடுத்து ஒன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 5வது டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் தான். இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் வந்து மிகவும் எளிமையானதாக இருக்கும். ஆனால் இதுக்குன்னு எந்த ஒரு நுணுக்கங்கள் நம்ம வந்து கற்றுக்கணும் தேவையில்லை, சரிங்களா. இது வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து இதில் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லு, அதுக்கடுத்து இந்த டேலி அந்த மாதிரி இந்த எக்ஸல் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் நம்ம வந்து பதிவிறக்க தெரிஞ்சிருக்கணும், டவுன்லோடு பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கடுத்து இது வந்து டெய்லி வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஒரு சில இதில் அந்த மாதிரி ஒர்க்காக இருக்கும். இது முக்கியம். நிறைய ப்ரைவேட் கம்பெனி வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து டேட்டா என்ட்ரி ஜாப்னு நிறைய கொடுப்பாங்க பார்த்திங்களா. இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி ஜாப் நம்ம வந்து முக்கியமாக நான் உங்கள்கிட்ட இதை வந்து கவனமாக தேவைன்னு சொல்கிறேன். என்னென்னா நிறையா கம்பெனிகள் வந்து டேட்டா என்ட்ரி ஜாப்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம போய் நைட்டு பகலுமாக உட்காந்து ஒர்க் பண்ணுவோம், கடைசியில் பார்த்திங்கன்னா அதுக்கான சேலரி நம்மளுக்கு கிடைக்காது, ஏமாற்றம் தான் கிடைக்கும். அந்த மாதிரி தவிர்க்கணும். ஏன்னா நல்ல ஒரு நிறுவனத்தை செலக்ட் பண்ணி அதுக்கான நிறுவனத்தை நம்மளுடைய உழைப்பு போட்டு அதில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணணும், சரிங்களா. இப்படி நம்ம கரெக்டான கம்பெனியை செலக்ட் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணுறது மூலமாக தான் மாதம் 8,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபா வரையும் நம்ம வந்து இந்த டேட்டா என்ட்ரி ஜாபில் சம்பாதிக்கலாம். இதுக்காக நான் யார்கிட்டையும் எந்த ஒரு ரூபா கொடுத்து நீங்கள் டேட்டா என்ட்ரி ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க. அது நம்மளுக்கு லாஸில் தான் வரும், நம்ம வந்து ஏமாந்து போகிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா. அதனால் நல்ல ஒரு நிறுவனம் யார்கிட்டையும் பைசா கொடுக்காம ஏர்ன் பண்ணலாங்க. அடுத்து நான் 6 உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது வந்து ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ். இது வந்து மொபைலில் நிறைய ஆப் இருக்கும், அதில் வந்து டிசைன்லாம் செய்வாங்க, அதில் வந்து இந்த காப்பி பண்ணி எடிட் பண்ணி அதுக்கடுத்து அதிலே சில டைப் பண்ணிங்க இந்த வேலைலாம் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் வீட்டிலேருந்து நான் சொல்கிற எல்லா வேலையுமே வீட்டிலேருந்து பண்ணுற வேலைகள் தான், வீட்டிலேருந்து செஞ்சு முடித்து கொடுக்குற வேலைகள் தான்,
சரிங்களா. அதுக்கடுத்து இந்த வேலையை நம்ம எங்கே போய் தேடுறது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வேலையை வந்து ஃப்ரான்சைசிங் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அப்வொர்க்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, 5RRன்னு இருக்குது. இந்த இதில் வந்து ரொம்பவே ஃபேமஸானது கூட, இதில் ரொம்ப ஜென்யூனானது கூட, இது ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதில் ரொம்ப மில்லியன் கணக்கிலான மக்கள் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இது நம்ம வந்து ஒர்க் பண்ணோம்னா எங்களுக்கு நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி தான், நம்மளுடைய தொழில் வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து. ஆனால் நம்ம தான் தேடணும். அதில் நிறைய குமிஞ்சு கிடக்கும் ஒர்க்கு எல்லாம். நம்மளுக்கு என்ன இது தேவை, நம்ம திறமை என்ன இருக்குது, அதில் நம்ம என்ன ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து அதில் தான் நம்ம வாய்ப்பை எடுத்து நம்ம தொழிலை செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி சேலரி நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா. இதில் வந்து நம்மளுடைய திறமையை பொறுத்து தான் நம்மளுடைய வருமானம் அதிகமான வாய்ப்புகளை பெற முடியும். நம்ம அடுத்து 7th ஒன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் முன்னேன்னா நான் வீட்டிலேருந்து நம்ம பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் கஸ்டமர் மைண்டில் பார்த்திங்கன்னா எனி டைம் ஒர்க்கு ரிலேட்டடாக இருப்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எஜுகேஷன் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா எனி டைம் ரெஸ்ட்டே இருக்காது. இப்போது அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஃபுல்லாக ரெஸ்ட்டே இல்லாமல் கண்டினியூஸாக இருப்பாங்க. அவங்க மன அழுத்தத்தில் ஆயிடுவாங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேசுகிறதுக்கு கூட ஆள் இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு காலகட்டத்தில் அவங்க ரொம்ப இதாகிடுவாங்க. அவங்களுக்கான கவுன்சிலிங் கொடுக்குறதுக்கு நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் கொடுக்குறதுக்கான நீங்கள் வந்து ஒரு இது பண்ணலாம். ஆனால் இதுக்கான தகுதியும் திறமையும் நம்ம இதுக்கான கல்வித்துறை இருக்குது, அதில் தேர்ச்சி பெற்றுட்டு நம்ம இது பண்ணலாம். கவுன்சிலிங் பற்றிய சில கோர்ஸுகள் கூட இருக்குது. அந்த கோர்ஸுகள் கூட நீங்கள் முடிச்சுட்டு கூட இந்த இதை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் இதில் நீங்கள் சம்பாதிக்கிறது இது பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு மணிக்கு அப்போ ஒரு 500ரூபாலேருந்து 3000ரூபா வரையும் நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது கரெக்டாக இதுக்கான கோர்ஸை முடிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட் இருக்கிறது ரொம்ப நல்லது, நம்மளுக்கும் பாதுகாப்பானது, எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா நம்ம கவுன்சிலிங் கொடுக்கறது பின்னாடி நம்மளுக்கு ப்ராப்ளம் வராதபடி நம்ம பண்ணலாம். இது வீட்டிலேருந்தே பண்ணலாம், சரிங்களா. நம்ம 8வது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தமிழ் டிரான்ஸ்லேஷன். இந்த தமிழில் வந்து மொழிபெயர்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து எக்கச்சக்கமாக குமிஞ்சு கிடக்கு. இதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கான தகுதி வந்து தமிழ்லேருந்து தமிழ், ஆங்கிலம் அப்படின்னு நல்லா பேச தெரிஞ்சிருக்க வேணும். அப்போனா நம்மளுக்கு 2 மொழியும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த மொழியும் நம்ம சொந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாலே போதும். அடுத்து டிரான்ஸ்லேஷன் போக வேண்டிய பொருள்னு பார்த்திங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு நீங்கள் வந்து நிறைய டிரான்ஸ்லேட்டில் இந்த இதெல்லாம் இருக்குது, அதுக்கான ஆப்பு எல்லாமே இருக்குது. நீங்கள் அதுக்கான டிரான்ஸ்லேட்டில் வந்து எடுத்து நம்ம வந்து அந்த வேலை வாய்ப்பை நம்ம பண்ணிக்கலாம். இது எங்கேம்மா இப்போ தொடங்குறது, எப்படிமா பார்க்குறது, எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா இதுக்கு நிறைய நிறுவனங்கள்லாம் இருக்குது. இல்லை அதுக்கடுத்து வெப்சைட்டு நிறையா இருக்குது. லொக்கேஷன்ஸ் அப்படின்னு ஒரு இந்த வேலையில் நீங்கள் சேரலாம். இல்லை அப்வேர் அண்டு 5RRன்னு வெப்சைட், அதுக்கான வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் வந்து உங்களுக்கான நம்ம டிரான்ஸ்லேட்டர்னு அப்படி இந்த இதில் போய் நீங்கள் தேடினீங்கன்னா அதுக்கான ஜாப்பு தேடினீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்வேர் ஃப்ரீ 5RRலாம் டிரான்ஸ்லேட்டட் ஜாப் நிறையா இருக்கும். அதில் வந்து நம்ம ஜாப்பை வந்து இது பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம வந்து ஒரு பக்கத்துக்கு இன்னும் வச்சுருப்பாங்க இந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு என்ன. அப்போ ஒரு 500ரூபாலேருந்து மினிமம் 500ரூபாலேருந்து 2000ரூபா வரையும் நம்ம ஒரு ஆர்டர் முடித்து கொடுக்கறதுக்கு கிடைக்கலாம். நம்ம அடுத்த ஒரு ஜாப் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து செய்கிறது 9th ஒன்று வந்து கிராஃபிக் டிசைனிங். இந்த கிராஃபிக் டிசைனிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸானது கூட சொல்லலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நல்ல டெவலப் ஆகி வர்ற நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட்டு நிறைய குமிச்சு கிடக்கு. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கிராஃபிக் டிசைனிங் போட்டு ஆட் போடுறாங்க. அப்படி அந்த கிராஃபிக் டிசைனுக்கு ஆட்கள் எக்கச்சக்கமாக தேவைப்படுறாங்க. அதுக்கான கிராஃபிக் டிசைனுக்கான நீங்கள் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இல்லை எனக்கு இந்த கிராஃபிக் டிசைனை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து கெனவா, அதுக்கடுத்து ஃபோட்டோஷாப், இல்ஸ்ட்ரேட்டர் இந்த இதெல்லாம் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா
இந்த இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கிராஃபிக் வந்து டிசைனிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஓரளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாகவோ இல்லை ஒரு கம்பெனி மூலமாகவோ உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து இண்டிவிஜுவலாக எப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி இருக்கும், உங்கள் ஊருக்குள்ளேயே ஒரு கம்பெனி இருக்கும். இப்போ அவங்க வந்து ஒரு டைரிக்கோ இல்லை காலண்டருக்கோ இல்லை ஒரு அவங்களுடைய ஒர்க்கு ரிலேட்டடாக அந்த போஸ்ட் எதுக்காகவோ ஒரு டிசைனிங் போட்டு தர சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிசைனிங் நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணி அவங்களுக்கு அனுப்பிவிட்றது மூலமாக ஒரு பணத்தை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இல்லை நான் ஒரு கம்பெனி மூலமானா நீங்கள் இந்த 5RR மூலமாக அப்போர்க் மூலமாகவும் நீங்கள் வந்து பணம் ஏர்ன் பண்ண முடியும். இந்த இது இல்லை இதில் வந்து நம்ம வந்து குறிப்பிட்டமாக நம்ம வந்து 2000 50,000 வரையும் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். நம்ம கடைசியாக நம்ம வந்து 10th ஒன்று பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் அண்டு பிளாகர். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து நம்ம கொடுக்க போகிற தகவல் வந்து ரொம்ப தரமானதாக இருக்கணும். இந்த யூடியூப்பாக இருக்கட்டும், இந்த பிளாகராக இருக்கட்டும், நம்மளுக்கு நல்ல ஒரு வருமானத்தை பெற்றுக் கொடுக்கும். ஆனால் இதில் நமக்கு எடுக்கிற கேட்டகரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கேட்டகரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து சமையல், ரெண்டாவது பார்த்திங்கன்னா கவுன்சிலிங், அதுக்கடுத்து நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ட்ராவலிங், அதுக்கடுத்து உங்களுடைய பயண அனுபவங்களை வந்து நீங்கள் வந்து இதில் பகிர்ந்துக்கிற மூலமாக நீங்கள் நல்ல இந்த 3 கேட்டகரி ரொம்ப சூப்பராக நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு 3 தளங்கள். இதில் வந்து நல்லா ஆனால் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய வீடியோக்கள் நல்ல தரமுனதாக தகவலதாக இருக்கணும். அதுக்கடுத்து இது மூலமாக நம்ம நல்ல வருமானம் பெற முடியும். அதுக்கடுத்து இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ பதிவுகளை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து உங்கள் வீடியோவை பார்க்க வர்ற வாடிக்கையாளர்கள் பார்த்திங்கன்னா அவங்கள ஈர்க்கிற மாதிரி இருக்கணும். தகவல்களை ஒவ்வொன்றும் சரி தரமானதாக இருக்கணும்னு சொல்ல வரேன். அதுக்கடுத்து உங்களுடைய சம்பளம், இதில் நீங்கள் உழைப்பு போடுறீங்க, யூடியூப் அண்ட் பிளாகர்லாம் நீங்கள் உங்களுடைய உழைப்பு போடுறீங்க, இதில் வந்து நான் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு உங்களுடைய சம்பளத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா, நீங்கள் போடுற வீடியோ வந்து அவங்க பார்க்குறாங்க பார்த்திங்களா, அந்த பார்வையாளர்களை பொறுத்து தான் உங்களுடைய மாதம் சம்பளம் நிர்ணயிக்கப்படும். நான் ஒரு தோராயமாக சொல்கிறேன் பார்த்திங்களா, இதனுடைய மாத சம்பளம் பார்த்திங்கன்னா 10,000 நீங்கள் 1,00,000 வரையும் சுலபமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து நம்ம இதுவரையும் நம்ம 10 கண்டென்ட்டை நம்ம வந்து வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய ஒர்க்குலாம் நம்ம பார்த்துட்டோம். கடைசியாக நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் வீட்டிலேருந்து வேலை செய்கிறதா வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. வீட்டிலேருந்து குடும்பமாக நீங்கள் சம்பாதிக்க விரும்புகிறீங்கன்னா எனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறலாம். நல்ல திறமையை கற்றுக்கோங்க. திறமையானதை கற்றுக்கிறதுக்கு நல்ல திறனை வளர்த்துட்டு அதுக்கான நீங்கள் என்ன கற்றுருக்கீங்களோ அந்த கற்றுக்கிட்ட இதன் மூலமாக உங்கள் நல்ல சிறப்பு வாய்ப்பு வந்துச்சுன்னா அந்த வாய்ப்பை தேர்ந்தெடுத்து உங்கள் கனவுகளை நினைவாக்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய உங்களுக்கு ஒர்க்குக்கு ஏற்ற நல்ல வருமானம் கிடைக்கும். நான் வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு லைக் போட்டோன்னா தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அடுத்து நீங்கள் போடுற லைக்கோ சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பை பாய்.